சிறுபான்மையினர் நலன்களுக்கு எதிராக சட்டத்தை திமுக எதிர்த்தது போன்று சிறை செல்லும் முதலமைச்சர் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மத்திய பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள கருப்புச் சட்டத்தையும் எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய நியாயங்களின் பயணம், மௌனமாய் உறங்கும் பனித்துளிகள் உள்ளிட்ட 5 நூல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். முதல் பிரதியை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் ரகுமான் கான் ஆற்றிய உரைகளின் தொகுப்பான இடிமுழக்கம் என்ற நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் ரகுமான் கானின் ஆற்றல் மிக்க பேச்சுகளையும் திமுக பொதுக்கூட்டங்களில் அவருடைய எழுச்சிமிக்க பேச்சாற்றலையும் எழுத்துகளையும் புகழ்ந்துரைத்தார். மத்திய பிஜேபி அரசு நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், ஏற்கனவே சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை பிஜேபி அரசு கொண்டு வந்த போது அதை திமுக உறுதியுடன் எதிர்த்ததை நினைவு கூர்ந்தார். அதேபோன்று இந்த கருப்புச் சட்டத்தையும் எதிர்ப்போம். இதுபோன்ற சட்டங்களை எதிர்ப்பதில் அதிமுக எப்போதுமே இரட்டை நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கும் என்றும் அவர் குறை கூறினார். நாடாளுமன்றத்தில் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவர்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம்.